இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முதலீட்டாளர்களை ஈர்த்து பொருளாதாரத்தை வலுப்படுத்த கேகேபி வெற்றி அமைந்துள்ளது. பிரதமர் குவாலகுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது. நாட்டில் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கும் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் கடினமாக செயல்படுவதற்கான ஓர் அறிகுறியாக இந்த வெற்றி அமைந்திருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். மக்களின் நலனுக்காக ஒருமைப்பாட்டு அரசாங்கம் தொடர்ந்து சிறப்பாக செயல்படும் என்றும் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். குவாலகுபாரு சட்டமன்றத்தை மீண்டும் தற்காத்துக் கொண்ட நம்பிக்கை கூட்டணியின் வேட்பாளருக்கு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். இந்த வெற்றிக்கு துணையாக நின்ற ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் முழு கேந்திரத்திற்கும் அவர் தமது நன்றியை கூறினார். கேகேபி வெற்றி 3R விவகாரத்தை மக்கள் நிராகரித்திருப்பதை புலப்படுத்தியுள்ளது. குவாலகுபாரு இடைத்தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி அடைந்த வெற்றி என்பது 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் அரச குடும்பத்தை உட்படுத்திய எதிர்க்கட்சியினரின் வியூகத்தை மக்கள் நிராகரித்திருப்பதை புலப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வெற்றி மும்மடங்கு மகிழ்ச்சியை அளித்திருப்பதாக நம்பிக்கை கூட்டணியின் தொடர்பு இயக்குநர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். நான் முன்பு சொன்னதை மலேசியர்கள் நிரூபித்துள்ளனர். மேலும் 3R நடைமுறையை குவாலகுபாரு தொகுதி மக்கள் முழுவதுமாக நிராகரித்துள்ளனர். எனவே மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அத்தொகுதி வாக்காளர்கள் புதிய சிந்தனையோடு இருப்பது தெளிவாக தெரிய வருகிறது என்றார் அவர். PKRன் 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கோலாலம்பூர் செந்தூலில் செய்தியாளர்களை சந்தித்த போது தொடர்பு அமைச்சருமான ஃபாமி அவ்வாறு கூறினார். தன்னலமற்ற தாதியர்களை நினைவு கூறும் அனைத்துலக தாதியர் தினம். பிள்ளைகளை கண்ணிமைக்குள் வைத்து காக்கும் அன்னையர்களை போற்றும் அதே வேளையில் நோயாளிகளை சொந்த உறவுகள் போல அரவணைத்து பராமரிக்கும் தாதியர்களின் சேவைகளையும் நிகழ்ச்சியோடு நினைவு கூறும் நாளானது நேற்று. அர்ப்பணிப்பின் அச்சாணியாகவும் பொறுமையின் சிகரமாகவும் திகழும் தாதியர்களை போற்றி அவர்களின் சேவைக்கு தலைவணங்கும் விதமாக ஆண்டுதோறும் மே 12ஆம் தேதி உலக தாதியர் தினம் கொண்டாடப்படுகின்றது. நோயாளிகள் மருத்துவர்களை காட்டிலும் தாதியர்களின் கண்காணிப்பிலேயே அதிக நேரம் இருக்கின்றனர். மருத்துவமனைகளில் பரிசோதனைகள் மேற்கொள்வது, நோயாளிகளுக்கு பணிவிடைகள் செய்வது உட்பட அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக வருவது தாதியர்களே. அந்த வகையில் இத்துறையில் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களை பெற்று நோயாளிகளுடன் நேரத்தை செலவிடும் தாதியர்கள் சிலர் தங்களின் பணிகளை பற்றி பகிர்ந்து கொண்டனர். வேலை நேரம் பரபரப்பாக இருக்கும். காலை, மாலை மற்றும் இரவு என்று தினசரி வேலைகளின் நேரம் மாறும். எங்களுக்கு பழகிவிட்டது. எனது பிள்ளைகள் சிறு வயதாக இருக்கும் போதிலிருந்தே நான் வேலைக்குத்தான் முக்கியத்துவம் அளிப்பேன். மிகவும் பிடித்த வேலை. 34 ஆண்டுகளாக தாதியாக இருக்கின்றேன் என்றார் தெரேசா மேரி மரியதாஸ். சில நேரங்களில் உண்பதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் நேரம் போதாது. எங்களது நேரத்தை தொழிலுக்காக தியாகம் செய்திருக்கிறோம் என்று மும்தாஸ் பேகம் தெரிவித்தார். எனவே தங்களது பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக தாதியர் தினம் கொண்டாடப்படுவது ஊக்குவிப்பாக இருப்பதோடு தொடர்ந்து சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்ற நம்பிக்கை இந்நாள் உருவாக்குவதாகவும் அவர்கள் கூறினர். ஒருமைப்பாட்டு அரசாங்க உறுப்பு கட்சிகளின் ஒத்துழைப்பு கேகேபி வெற்றிக்கு சான்றாகும். குவாலகுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்பிக்கை கூட்டணிக்கு கிடைத்திருக்கும் வெற்றியானது ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் உள்ள உறுப்பு கட்சிகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பிற்கு சான்றாக அமைந்துள்ளது. வெற்றி பெற்றவர் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பதோடு சம்பந்தப்பட்ட பகுதி மக்களுக்காக கடினமாக உழைக்கவும் இந்த வெற்றி வழிவகுத்துள்ளதாக துணை பிரதமர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். எனவே நாம் சிறந்த சேவையை வழங்குவதற்கான நேரம் இது. யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் குறிப்பாக புதிய தலைவர் முடிந்தவரை சிறந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள். இதன் மூலம் கேகேபி பகுதியில் உள்ள மக்களுக்கு நன்மை கொண்டு வர முடியும் என்றார் அவர். ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூர் புக்கித் கியாராவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது ஃபடிலா யூசுப் செய்தியாளர்களிடம் அதனை கூறினார். 2030க்குள் தொழுநோய் சம்பவங்களை முற்றிலும் துடைக்க சுகாதார அமைச்சு இலக்கு. 2030ஆம் ஆண்டிற்குள் நாட்டில் பதிவு செய்யப்படும் தொழுநோய் சம்பவங்களை முற்றிலும் துடைக்க சுகாதார அமைச்சு இலக்கு கொண்டுள்ளது. கடந்த மே 4ஆம் தேதி வரை சபாவில் 24 சம்பவங்கள் உட்பட நாடு முழுவதும் மொத்தம் 66 தொழுநோய் சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக
சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்திருக்கின்றார். உலக தொழுநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 27ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த நோய் இன்னும் இருப்பதால் அதிக ஆபத்து நிறைந்த நோய் உள்ளவர்கள் இதில் பாதிக்கப்படலாம் என்பதை இந்நாள் மக்களுக்கு உணர்த்துகிறது என்றார் அவர். சபா மலேசிய பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற அனைத்துலக மலேரியா, காசநோய் மற்றும் தொழுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது டாக்டர் ஜுல்கிஃப்லி இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். சவால்களை கடந்த சாதனை தாய் முனைவர் கஸ்தூரி. வாழ்வின் சவாலை கருவறையில் இருந்து தொடங்கும் ஒவ்வொரு தாய்க்கும் அன்னையர் தினம் என்பது மகிழ்ச்சி நிறைந்த நன்னாளாகும். இயற்கையிலேயே தாய் உள்ளத்திற்கான சுரபியை தாங்கி நிற்கும் பெண்களை போற்றுவதில் பெருமை கொள்ளும் அதே வேளையில் ஆட்டிசம் எனும் மன வளர்ச்சி குறைபாடோடு பிறந்த ஒரு மகளின் எதிர்காலத்தை நலமாக்க போராடியதோடு இசையின் வழி உலக அரங்கில் தமது பிள்ளையை கொண்டு சேர்த்திருக்கும் ஒரு தாயின் லட்சிய பாதையை இந்த அன்னையர் தினத்தில் அடையாளம் காட்டுவதில் நிறைவு கொள்கிறோம். பினாங்கு நிபோங் பாலில் பிறந்து வளர்ந்து திருமணமாகி ஜொகூர் உடுதிராமில் முனைவர் கஸ்தூரி ராமலிங்கம் மாசாய் தமிழ் பள்ளி ஆசிரியர் ஆவார். அருளினி, அருளன் என்ற இரு பிள்ளைகளுக்கு தாயான இவர் இளம் வயதிலேயே தமது தாயாரை இழந்து தாத்தா பாட்டியிடம் வளர்ந்ததால் தமக்கு கிடைக்காத மொத்த தாய் அன்பையும் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்தவர். அதில் இன்று இசைத்துறையில் பாடகியாக மிளிரும் அருளினி அன்று 7 வயது வரை பேச முடியாத நாட்களையும் ஒரு தாயாக அதற்கு தாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் முனைவர் கஸ்தூரி இவ்வாறு கூறினார். பிள்ளைகளுக்காக நிறைய படித்தேன். அவர்களுக்கு பேச கற்றுக் கொடுக்க பயிற்சிகள் கொடுத்தேன். ஆனாலும் அப்போதே அருளினிக்கு பாடும் திறமை இருந்தது என்றார் கஸ்தூரி. பிஞ்சு வயதாக இருக்கும் போதே அருளினியிடம் இருக்கும் ஆசை, இசை ஆர்வத்தை கண்டறிந்து அவரை சங்கீத வகுப்பில் சேர்த்த இந்த தாயார் மகளுக்கு பாட மட்டுமே வருவதையும் பேச முடிவதில்லை என்பதையும் அறிந்து கலங்கி நின்றிருக்கின்றார். ஆனாலும் விடாது முயற்சித்து பேசுவதற்கு பல பயிற்சிகளை கொடுத்து பள்ளியில் சேர்த்த போது அங்கேயும் சில தருணங்கள் மகளோடு யாரும் பேச மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்றார் கஸ்தூரி. சவால்களை கடந்து தமது பிள்ளையின் வாழ்வினை சரித்திர தேர்ச்சி குறித்தும் நெகிழ்ந்தார் ஆசிரியர் கஸ்தூரி. மலேசிய சூப்பர் லீக் தெலங்கானுவிற்கு முதல் வெற்றி. மலேசிய சூப்பர் லீக் கால்பந்து போட்டி நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்ற தெலங்கானு இப்பருவத்தை சிறப்பாக தொடங்கியுள்ளது. சொந்த அரங்கில் விளையாடியதால் தெலங்கானு கூடுதல் பலத்துடன் களம் இறங்கியது. 6வது நிமிடத்தில் முதல் கோலை அடித்த தெலங்கானு முதல் பாதி ஆட்டத்தை 1-0 என்ற நிலையில் முடித்து வைத்தது. அதன் பின்னர் 61வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வழி பேராக் ஆட்டத்தை சமப்படுத்தியது. இருப்பினும் 66 நிமிடத்தில் பேராக் சொந்த கோலை அடித்து தெலங்கானுவை முன்னணி வகிக்க செய்தது. அதனைத் தொடர்ந்து 81வது நிமிடத்தில் 3வது கோலை அடித்து தெலங்கானு தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. பேராக்கில் அனைத்துலக கராத்தே போட்டி இந்தியா முதலிடம். ஈப்போவில் நடைபெற்ற அனைத்துலக கராத்தே போட்டியில் மலேசியா 2வது இடத்தை வென்ற வேளையில் அதிகமான பதக்கங்களை குவித்து இந்தியா முதலிடம் பிடித்தது. கடந்த 20 ஆண்டுகளாக நடைபெறும் இப்போட்டியில் 7 நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கு கொண்டிருப்பதாக ஏற்பாட்டு குழு உதவி தலைவர் மாஸ்டர் ஸ்டான்லி தெரிவித்தார். இந்தியாவின் கராத்தேவை பொறுத்தமட்டில் அங்கு அதன் வளர்ச்சி சிறப்பு ஆக உள்ளது. அங்கிருக்கும் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த பயிற்சிகளை வழங்குவதால் இந்த மாணவர்கள் சிறப்பான ஒரு வெளிப்பாட்டினை கொண்டு வந்திருக்கின்றனர். கடந்த ஆண்டு 1200 பேர் பங்கு பெற்ற இப்போட்டியில் இவ்வாண்டு கூடுதலாக 300 பேர் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். பேராக் மாநில கராத்தே சங்கத்தின் ஆதரவுடனும் ஒகினாவா கோஜூரியா மலேசியா சங்கத்தின் ஏற்பாட்டிலும் கடந்த மே 10ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை இப்போட்டி சிறப்பான முறையில் நடைபெற்றது. இம்முறை மலேசியா உட்பட இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், இலங்கை, தாய்லாந்து, உஸ்பெகிஸ்தான், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளை சேர்ந்த சுமார் 450 போட்டியாளர்களும் உள்நாட்டிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்களும் கலந்து கொண்டனர். குறிப்பாக 8வது வயது முதல் முதியோர்கள் வரை 1500 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். ஈப்போவில் உள்ள மாநகர் மன்ற பூப்பந்து அரங்கில் இலவசமான முறையில் நடைபெற்ற இப்போட்டிக்கு அரசாங்கமும் ஆதரவு வழங்கியிருந்தது. மெனோரா சுரங்கப்பாதைக்கு அருகில் 41 பயணிகளுடன் சுற்றுலா பேருந்து விபத்து. ஈப்போ மெனோரா சுரங்கப்பாதைக்கு அருகில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின்
264.5வது கிலோமீட்டரில் 41 பயணிகளை ஏற்றி வந்த சுற்றுலா பேருந்து காருடன் மோதி நேற்று காலை விபத்துக்குள்ளானது. சம்பவம் குறித்து நேற்று காலை 7:28 மணி அளவில் தமது தரப்பிற்கு அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து மேருராயா தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த 9 உறுப்பினர் அங்கு விரைந்ததாக மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்பு படையின் பேராக் மாநில நடவடிக்கை பிரிவு உதவி இயக்குனர் சப்ரோட்சி நூர் அகமது தெரிவித்தார். இவ்விபத்தில் சிக்கிய கார் ஓட்டுநர் உட்பட அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். வயதானவர்களை ஏற்றி வந்த அச்சுற்றுலா பேருந்து சமய நிகழ்ச்சிக்காக கெடா குபாங்கில் இருந்து பேர ஈப்போவை நோக்கி பயணித்திருப்பதாக தெரிய வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதோடு சுகாதார அதிகாரிகளுக்கு உதவவும் அவசர சேவை ஆதரவு பிரிவான இஎம்ஆர்எஸ் குழுவும் அங்கு அனுப்பப்பட்டதாக சப்ரோட்சி கூறினார். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக ராஜா பேமுச்சூரி பைனூன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ராஃபாவில் உள்ள பாலஸ்தீனர்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவு. காசா ராஃபாவில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை அங்கிருந்து வெளியேறும்படி இஸ்ரேல் உத்தரவிட்டது. வான்வெளியில் இருந்து வீசப்பட்ட துண்டு பிரசுரங்கள் மூலம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தென் காசா மீதான தாக்குதல் வலுப்பெற்று வருவதால் ராஃபாவை விட்டு மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தியிருக்கிறது. கடலோர பகுதியில் இருக்கும் அல் மவாசி என்றும் இடத்தில் தஞ்சம் அடையலாம் என்றும் இஸ்ரேல் கூறியது. அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகள் எச்சரிக்கை விடுத்த போதிலும் ராஃபாவில் தனது ராணுவ தாக்குதல்களை தொடர்வதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியது. இஸ்ரேலின் இந்நடவடிக்கையினால் அதிகமான பொதுமக்கள் உயிரிழக்கவும் மனிதாபிமான நெருக்கடி மோசமடையவும் வழிவகுக்கும் என்று அமெரிக்கா கவலை தெரிவித்திருக்கிறது. அமாஸ் அமைப்பினர் ராஃபாவில் பதுங்கி இருப்பதால் அவர்களை அழிப்பதற்கு இந்த தாக்குதல் அவசியம் என்று இஸ்ரேல் கூறுகிறது.